சீனாவில் வேகமாக பரவும் HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவில் சென்னை, பெங்களூருவில் குழந்தைகளுக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பது ஆபத்தானதா என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கொடூர கொரோனா வைரஸ் பிடியில் இருந்து உலகம் விடுபட்டிருக்கும் வேளையில் சீனாவில் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் எனப்படும் HMPV வைரஸ் பாதிப்பால் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பெங்களூருவில் 8 மாத மற்றும் 3 மாத குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் வெளிநாடு பயணம் எதுவும் செய்யவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து குஜராத்திலும் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது வழக்கமான வைரஸ் நோய்க்கிருமி தொற்று, பீதியடைய தேவையில்லை என்று கூறியிருக்கும் மத்திய அரசு சீனாவில் இருக்கும் நிலையை உன்னிப்பாக கண்காணிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் வைரஸ் குறித்த கவலை இருப்பதால் அது எப்படி பரவுகிறது, அறிகுறிகள் என்ன என்பது குறித்து மருத்துவர் நந்தகுமாரிடம் பேசினோம். ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனவங்களுடைய ட்ராப்லெட் மூலமாக, அதாவது சளி மூலமாக, தும்மல், இருமல், அது மூலமாக ப்ளஸ் ஃபோமைட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக ஒருத்தவங்ககிட்ட ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகும். 3 to 6 நாட்களில் இதோடைய சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். லைக் சளி, தலைவலி, இருமல், மூச்சு விட சில நேரத்தில் சிரமப்படுறது. உதாரணத்துக்கு இந்த ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, COPD பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதோடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொற்று பாதிப்பை தடுக்க பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து விலகி இருப்பது, முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை நன்றாக கழுவ வேண்டும், இருமல் வரும்போது கைக்குட்டையால் மூடிக்கொள்ள வேண்டும் என கரோனா தடுப்பு நடவடிக்கையை பின்பற்ற அறிவுறுத்துகிறார்கள் வல்லுநர்கள். இதுவரை HMPV வைரசுக்கு குறிப்பிட்ட எதிர்ப்பு மருந்து எதுவும் தயாரிக்கப்படவில்லை, தடுப்பூசியும் இல்லை. இந்த சூழலில் யார் யார் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகலாம், சிகிச்சை வழிகள் என்ன என்பதையும் பகிர்ந்து கொண்டார் மருத்துவர் நந்தகுமார். காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸு அண்ட் ப்ரீமெச்சூர் இன்ஃபேன்ட்ஸு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வர்றப்போ ரேராக ஒரு less than 10% அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸோ ஆன்டிவைரலோ இது வரைக்கும் கிடையாது. ஜென்ரல் கேர் அண்ட் சப்போர்ட்டிவ் கேர், ஹைட்ரேஷன், நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கிறது மூலமாக இது காம்ப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ப்ராப்பர் ரெஸ்ட். வழக்கமான வைரஸாக இருந்தாலும் சீனாவில் பரவி வரும் வைரஸ் எந்த வகையானது, வைரஸ் ஏதேனும் உருமாற்றம் பெற்றுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பும் வல்லுநர்கள் அது குறித்த தரவுகள் அவசியம் என சுட்டிக்காட்டுகிறார்கள்.